மித்ரா, ஒரே அமைதியா இருக்குல்ல? என்ன பண்ணலாம்? ஒன்ன நினைச்சு நூறுகளை போடி, சோகத்தில் நான் ஒன்னும் வளர்க்கல தாடி, தேன் மொழி பூங்கொடி. ஐயோ, எனக்கு தலை வலிக்குது. ஏன் மித்ரா, என்னாச்சு? நல்ல பாட்டு தானே? ஒர்க் அவுட் ஆகுது. யோ மாம்சு, நீ சொன்ன பிளான் பக்காவா இருக்கியா? மித்ராவோட கண்ணில் அந்த பொசசிவ்னஸ் தெரியுதியா? மாம்சு, ஒரு பொட்டு வச்சுட்டா மேக்கப் ஃபினிஷ். இந்த ஆஃப் சாரில நீ வேற லெவல்ல இருக்க தேனு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சூப்பர்மேனுக்கு ஆஃப் சாரி, ஃபுல் சாரி, ஹோம்லி ட்ரெஸ்ஸஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னையில இருந்து தினமும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதுதான். ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள ஒரு பையன் வந்துட்டான், அவ முகத்துல ஒரு தனி ஜொலிப்பே வந்துருதுல்ல. நம்ம அழக நம்மளே மிச்சிக்க வேண்டியதுதான். இவ்ளோ மேக்கப் பண்ணி என்ன யூஸ்? அந்த லூசு சூப்பர்மேன் நம்மள நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நிமிந்து கூட பார்க்காம நடக்கிறதுதான் சூப்பர்மேனோட சூப்பர் கேரக்டர். அவர் என்ன சொன்னாலும் நம்ம அவரை விடவே கூடாது. எப்படியாவது சூப்பர்மேனை நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். அண்ணி, உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரட்டுமா? ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம் எனக்கு. பாட்டி, தேனு, நீ படிக்கட்டு இறங்கி வர்றத பார்த்தா ஏதோ தேவதை வந்த மாதிரி இருந்தது. சும்மா கலாய்க்காதீங்க பாட்டி. தேனு, அண்ணி நிஜமாதான் சொல்றாங்க. எனக்கே உன்னை இந்த பாவாடை தாவணியில பாக்கும்போது வருஷம் 16 படத்துல பார்த்தா குஷ்பு மாதிரியே தெரியற நீ. இந்த பாவாடை தாவணி உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு தேனு. நீ இனிமே இந்த மாதிரியே ட்ரெஸ் வாங்கிக்க. என்கிட்ட இந்த ஒரு செட்டு மட்டும்தான் இருக்கு பாட்டி. இதுவே எப்படி டெய்லியும் போட்டுக்க முடியும்? அதனால என்ன, நான் பணம் தரேன். நீ போய் 10 செட்டு எடுத்து வச்சுக்கோ. என்ன? ஹை, என் தங்க பாட்டி, நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். உன்னோட இந்த அலங்காரம்லாம் அந்த டிரைவர் பையல மயக்கிறதுக்கு தானு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீ என் பேத்தியாவே இருந்தாலும் ஒன்னு ஆயுதமா வச்சுதான் அந்த டிரைவர் பையல அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு என்னால துரத்த முடியும். ஹலோ, அந்த பூவை என்கிட்ட கொடுங்க. இல்ல மித்ரா, இது தேன்மொழிக்காக வாங்கினது. பரவாயில்ல, கொடுங்க. அது எப்படி மித்ரா, இன்னொருத்தங்களுக்காக வாங்கினது உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? மித்ரா, நீ உனக்கு வேணும்னு அங்கேயே கேட்டிருந்தா நான் அங்கேயே உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஹலோ, நான் எனக்கு ஒன்னும் கேட்கல.
உனக்கு கேட்கலையா? அப்ப வேற யாருக்கா கேக்குற? தேன்மொழிக்காக தான் நானும் கேக்குறேன். கொடுங்க. அவ உள்ளதா இருப்பா, நானே கொடுத்துக்கிறேன். ஆ. உனக்கு எதுக்கு மித்ரா சிரமம்? நீ உன் வேலையை பாரு, நான் போய் நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. ஏய் இவரு நேர்ல போய் கொடுப்பா. ஏய் மித்ரா, கழுத்துல செயின், கையில வளையல், நெத்தியில பொட்டு, கால்ல கொலுசு, இது எல்லாமே அம்சமா இருந்தாலும் ஒரே ஒரு குறை மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கே. குறையா இருக்கா? அப்படி என்ன என் கண்ணுக்கு தெரியாதது உன் கண்ணுக்கு தெரியுது? என்ன அண்ணி, நல்ல வகடு எடுத்து ஜட பின்னி இருந்தாலும் அதுல ஒரு முழம் மல்லிகைப்பூ வச்சிருந்தா அப்படியே பூரணமா இருந்திருக்கும்ல. அட ஆமா, நான் கூட இதை கவனிக்கல, விட்டுட்டேன் பாரு நாகு. தேனு, மித்ராவுக்கு போன் பண்ணி வரும்போது ஒரு 4 முழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொல்லுமா. என்ன தேனு இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா? அதெல்லாம் தேவையில்ல பாட்டி, அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. மித்ரான்னா மித்ரா தான். நாம என்ன நினைக்கிறோமோ அதை அடுத்த நொடியே செஞ்சு முடிச்சிருவா. அண்ணி, ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. நாம நினைக்கிற மாதிரி இந்த பூவை அவ தேனுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டா, அவளுக்காக வாங்கிட்டு வந்திருப்பா. அதெல்லாம் இல்ல, எனக்காக தான் மித்ராக்கா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. எனக்கா நான் சொல்றது சரிதானே? இல்ல சாரி தேனு, இந்த பூவை நான் சாமிக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். பாத்தீங்களா நீ, நான் தான் அப்பவே சொன்னனே. இப்ப கூட இந்த பூவை நம்ம தேனை கேட்ட உடனே டக்குன்னு சாமிக்குன்னு அவ மாத்திட்டா, பாத்தீங்களா? அண்ணி, இந்த பூவை இவ தலையில வச்சுக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கா. அது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா, நான் சாமிக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால என்ன, சாமிக்குன்னு வாங்கினத தேனு தலையில வைக்க கூடாதா? அது எப்படிமா, சாமிக்கு வாங்கினத போய் நான் வேணா தேனுக்கு கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாமிக்கு வேணா நீ கடையில போய் வேற வாங்கிக்க. ஏய், பூவை குடுறீ. அம்மா குடு. ஏய், இங்க பாரு, நாகு, சாமிக்கு வைக்கிறது ஒண்ணுதான், எங்க தேனுக்கு வைக்கிறது ஒண்ணுதான். ஏய், போடி உள்ள போங்கற. ஐயோ, அக்கா, ஏன் நாகு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பாரு, அவ எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போறான்னு. ஐயோ அண்ணி, அதெல்லாம் வெறும் சீன் அண்ணி. பாருங்க, அவளுக்குன்னு வாங்கிட்டு வந்தத அப்படியே டக்குன்னு எப்படி மாத்தி சொன்னா பாத்தீங்களா? இத பாருங்க அண்ணி, அவளை நீங்க நம்பாதீங்க, எல்லாமே நடிப்புதான். தேனு, நீ திரும்பு. நான் உன் கூட இருக்கணும், உன் கூட மறுபடியும் சேரணுங்கிற எண்ணத்தெல்லாம் எப்போ கைவிட்டேன். இனிமே அதை நடக்க போறதும் இல்லை மித்ரா. ஏன்னா நீ தான் எப்படி என்ன மன்னிக்க போறது இல்லையே. எனக்கு தெரியும் மித்ரா, நீ என்னை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன்னு. நான் அதுக்கு எப்போ மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். இல்ல மித்ரா, இது தேன்மொழிக்காக வாங்கினது. பரவாயில்ல, கொடுங்க. அது எப்படி மித்ரா, இன்னொருத்தங்களுக்காக வாங்கினது உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? இப்ப ஏன் என் கண்ணுல கண்ணீர் வருது? நான் எதுக்கு உடைஞ்சு போனோம்? இந்த உலகத்துல என்ன நடந்தா எனக்கு என்ன? என்னோட உலகங்கிறது ரொம்ப சின்னது. நானும் என் விக்ரமும் மட்டும் இருக்கிற சின்ன உலகம். அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தாதான் நான் கலங்கி போனோம். அதை விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனைய பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்?
என்னைக்கு நான் கழுத்துல இருக்கிற தாலிய கலட்டி போட்டுட்டு பஸ் ஏறினோ அப்பவே எனக்கும் வினைக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. அது போன ஜென்மத்து உறவு. இப்ப மறுஜென்மம் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுல வினைக்கும் எனக்கும் என்ன இருக்கு? ஒரே வீட்ல வேலை செய்யறத தவிர வேற எந்த உறவும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவரு யாருக்கு பூ வாங்கி கொடுத்தா என்ன, சேலை வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன? அதெல்லாம் ஏன் நான் தலையில ஏத்திக்கணும்? எதுக்கு நிம்மதியை கெடுத்துக்கணும்? தேன்மொழிக்காக பூ வாங்கினேன்னு ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கே இவ்ளோ ரியாக்ட் பண்றியே. மித்ரா, இன்னும் நான் போட போற டிராமாக்கெல்லாம் நீ என்னதான் பண்ண போறியோ? நாம ஃபீல் பண்ணத வினை பாத்துருப்பாரோ? இருக்காது இருக்காது, அதுக்கு சான்ஸே இல்ல. நீயா ஏதாவது நினைச்சு கற்பனை பண்ணி குழப்பிக்காத. ஆமா, நான் ஏன் குழப்பிக்கணும்? வினை பார்த்தா என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்ன? அத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அவரு உலகம் வேற, ஏன் உலகம் வேற. மாம்சே, மாம்சே, பாத்தியா பாத்தியா? ஏன் மாப்பிள்ள ஸ்டாண்டை தட்டி விட்ட? அதுவும் நான் பிஸியா இருக்கிறப்போ. என்னையா டியூட்டி நேரத்தில் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க? ஆமா, என்ன வீடியோ அது? இது பாரு, நான் வீடியோ பார்ப்பேன், வீடியோ எடுப்பேன், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், என்ன வேணா பண்ணுவேன். இதெல்லாம் என் பர்சனல் விஷயம், மூக்க நுழைக்காத, அவ்வளவுதான். தெரியாம கேட்டேன் மாப்பிள்ள. இப்ப எதுக்கு மாப்பிள்ள என்ன டீ கடையில போண்டாவை திருடினவனை பாக்குற மாதிரி பாக்குற? யோ, என்னையா அது? கிரிக்கெட் தோன்றன காலத்துல நடந்த மேட்ச்ல இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்க? ஆமாமா, T20 அது இதுன்னு வேகமா போயிட்டு இருக்கான். ஆமாமா, நீ என்ன பண்ணுவ? உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி தானே பார்த்துட்டு இருப்ப. இதை பாரு மாப்பிள்ள, நான் கிரிக்கெட் தோன்ற காலத்துல ஆடின மேட்சையும் பார்ப்பேன், ஆதி காலத்துல ஆடின ஃபுட்பால் மேட்சையும் பார்ப்பேன். உனக்கு என்ன விஷயத்துக்கு வாணி? மாம்சே, நீ ஒரு ஐடியா கொடுத்தல, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதியா? இதை பாரு மாப்பிள்ள, நான் ஏகப்பட்ட ஐடியா கொடுத்துருக்கேன், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். எந்த ஐடியான்னு கரெக்டா சொல்லு. கொஞ்ச நேரம் உன்னை பெருமையா பேச முடியாதுல்ல? ஞாபகம் வந்துருச்சு, விடு. எதுக்கு வேஸ்ட் அடிக்க வர? யோ மாம்சு, நான் கூட உன்னை வேற மாதிரி நினைச்சேன். வேற மாதிரி ஏதோ ஓல்டு பீஸ் அவுடேட்டட்லாம் நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட விஷயம் இருக்கியா? ஆமா மாப்பிள்ள, நான் ஆக்சுவலி எனக்கு இருக்கிற நாலேஜுக்கு நான் இங்க இருக்க வேண்டியவனே இல்லை. சரி, முறைக்காத. நான் பேசினா உண்மையை தான் பேசுவேன், அதனால பேசல. நீயே சொல்லு. மாம்சே, நானும் மித்ராவும் பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது தேன்மொழி கேட்டுச்சுன்னு மல்லிகைப்பூ வாங்க போனோம்னா அதை பார்த்த உடனே மித்ராவுக்கு அப்படியே பொசசிவ்னஸ் பயங்கரமா ஒத்துக்கிட்டு வந்துருச்சியா? பின்ன வராதா மாப்பிள்ள?
நான் கூட ஏதோ சும்மா லவ் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுறான்னு சொன்னேன். நீ மல்லிகைப்பூ வாங்கி தர அளவுக்கு டெவலப் ஆகி போனேன்னா மித்ராவுக்கு பொசசிவ்னஸ் வராம என்ன வரும்? யோ லூஸ் மாம்ஸ், அவன் மேல செம்ம கான்ல இருக்காயா. இப்ப கூட பாரு, அங்க மாடியில இருந்து என்னையும் மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்கா பாரு. உன்னை முறைச்சு பார்த்துட்டு இருக்காளா? அட ஆமாயா. மெதுவா கேஷுவலா பாரியா. கேஷுவலாவா? யோ போயிட போறாயா? ஆமா மாப்பிள்ள, உன்னை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. மாப்பிள்ள இது பாரு, கரெக்டான ரூட்டை தான் பிடிச்சிருக்க. இதே ஸ்பீடில் போய் அவளோட பொசசிவ்னஸை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் கியர் வரைக்கும் ட்ரிகர் பண்ணிட்டே போ. கண்டிப்பா உன் தூண்டில மாட்டிடுவா. ஆல்ரெடி என் தூண்டில சிக்கிட்டா மாம்ஸ். நெக்ஸ்ட் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நம்ம வில்லேஜுக்கு போறோம்ல, நீ வேணா பாரு. அப்போ அவளை எவ்வளவு வெறுப்பேற்ற முடியுமோ அவ்வளோ வெறுப்பேத்தி அங்கிருந்து ரிட்டர்ன் வரதுக்குள்ள அவளை என் லவ்வ ஒத்துக்க வைக்கிறேன். மாப்பிள்ள, கல்யாணம் ஆகி பெத்த குழந்தைக்கு 6 வயசு ஆனதுக்கு அப்புறமா பொண்டாட்டியை லவ் பண்ண ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்ற புருஷனை முத தடவையை இப்பதான் பாக்குறேன். இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட் மாப்பிள்ள. ஜெயம் உனதே. நீ கலக்கு மாப்பிள்ள. ஆல் தி பெஸ்ட். மாப்பிள்ள, நான் இந்த காரை தொடச்சு சும்மா பல 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 நாக்க போறேன். எதுக்குன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு நல்லா தெரியுமே, அந்த நாகலட்சுமி அம்மா நீ சும்மா இருக்கிறத பார்த்துச்சுன்னு வச்சுக்கோயேன். டேய் செக்யூரிட்டி, ஏன்டா அங்க சும்மா உட்காந்து தண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்க, அந்த காரை வந்து தொடையேண்டா அப்படிங்கும். அதுக்கு தானே நீ பயந்து விழுந்து விழுந்து காரை தொடச்சிட்டு இருக்க. ஏன் மாப்பிள்ள, நான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அந்த புண்ணாக்கு மூட்டை பேர் எடுக்கிறேன். அந்த புண்ணாக்கு மூட்டை பேரை கட்டால எனக்கு நாராசமா இருக்கு. சே, அதுக்குல நீ என்ன சொன்ன மாப்பிள்ள? யோ நான் என்னையா சொன்னேன்? என்ன மாப்பிள்ள மறந்துட்டியா? பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள உன்னோட மேரி ஜான் மித்ராவா வாயால உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல வைப்பேன்னு சொன்னே இல்ல? சொன்னேன். ஆனா அதுக்கு என்ன இப்போ? உன் மித்ரா உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் இந்த காரை அப்படியே சும்மா ஃபுல்லா பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி உங்க 2 பேத்தையும் புது பொண்ணு மாப்பிள்ளைய கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வர மாதிரி அப்படி கூட்டு வருவோம்ல, அதான். யோ மாம்சு, ஆனா என்னை விட நீதாய ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற. பின்ன இருக்கதா மாப்பிள்ள, நான் இந்த வீட்டில் எதுக்கு செக்யூரிட்டியா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்? சே, குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார் சொல்றக்கா. அதுக்குள்ள மாப்பிள்ள உங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்க தானே. பொங்கலுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, அதுக்குள்ள என்ன பொங்கலோ பொங்கல்? ஆமா அங்கிள், எங்களுக்கு இப்பவே பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா. சூப்பரா விக்ரம் குட்டி, வா நாமளும் காரை ஸ்டார்ட் பண்ணி பொங்கலுக்கு ஊருக்கு போலாம் வா. வினய் அங்கிள், உங்களை பாட்டி உள்ள கூப்பிடுறாங்க. லக்கேஜ் எல்லாம் கார்க்குள்ள எடுத்து வைக்கணுமா? ஆமா மாப்பிள்ள, லக்கேஜ் எடுத்து வைக்கணும்ல, மறந்துட்டோம். வா போலாம். சரி போலாம். எல்லாம் எடுத்து வச்சுட்டா நீ. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கார்ல ஏறி கிளம்ப வேண்டியதுதான். எங்க போனானுங்க இந்த டிரைவரும் செக்யூரிட்டியும்? இத வரானுங்க பாருங்க, வந்துட்டானுங்க. அப்படியே ஆடி அசைஞ்சுக்கிட்டு வரானுங்க பாருங்க. வினய், இதையெல்லாம் கொண்டு போய் கார் உள்ள வச்சிருங்கப்பா. பார்த்து பத்திரமா வைங்க. வினய், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் கீழே வைங்க. எதுக்கு எதுக்கு வைங்க சொல்றேன். வினய், இதுல 10,000 இருக்கு. ஆளுக்கு 5,000 பிரிச்சு எடுத்துக்கோங்க. அட சார், புடிங்க வினய். என்ன பாக்குறீங்க? பொங்கல் போனஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஃபேமிலியோட ஹாப்பியா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க. கிளம்புங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கார்த்தி, என்னப்பா அவங்கள வீட்டுக்கு போக சொல்ற? அவங்களையும் நம்ம கூட சேர்ந்து கிராமத்துக்கு கூட்டிட்டு போறதா தானே சொல்லிட்டு இருந்தோம். ஆமாமா சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்கிறோமோன்னு தோணுச்சு. என்னம்மா, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல. நல்ல நாளாதுமா வேலைக்கு போனா அவங்க வீட்லயும் கேட்க மாட்டாங்களா? அதை யோசிச்சேன், வேண்டான்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஐயோ அதெல்லாம் இல்லை சார், எங்க வீட்டுல எல்லாம் கேட்க மாட்டாங்க சார். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தான். ஏன்னா
சம்பாதிக்கிறவங்க வேலைக்கு போறேன்னு சொல்லும்போது அதை தடுக்க மாட்டாங்க. அவங்க ஆசையை அவங்க மறைச்சுதான் வைப்பாங்க. நீங்க வேணா இப்ப வீட்டுக்கு போயிட்டு பொங்கலுக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னு சொல்லி பாருங்க, அவங்க முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். கார்த்திக் சார், வினய் அங்கிளும் நம்ம கூடவே வரட்டும் சார்.